அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்திங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருக்குமே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்திங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி இருக்குங்க. அந்த கல்லூரியில 3ஆம் ஆண்டு ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பரீட்சை நடந்திருக்கு. அந்த பரீட்சைய குழந்தை எழுதிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாதியிலே எழுந்திருச்சு 3வது மாடியில இருந்து குதிச்சிருச்சுங்க. குழந்தை 3வது மாடியில இருந்து குதிச்ச உடனே கல்லூரி வளாகத்துல இருந்த அத்தனை பேரும் ஓடி போய் பிள்ளைய தூக்கி ஆம்புலன்ஸை வர வச்சு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அருகாமையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய சேர்த்திருக்காங்க. குழந்தைக்கு உயிர் இருக்கு. குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நம்ம அனைவரும் வேண்டிக்கோங்க, குழந்தை நல்லபடியா பிழைச்சி வீடு திரும்பணும், நல்லபடியா ஆரோக்கியமா வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம அனைவரும் வேண்டிக்குவோங்க. குழந்தையோட முக்கியமான சொந்தக்காரங்க சென்னையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. அம்மா, இந்த குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார குழந்தை தான். குழந்தை பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கும்போது பாதியில விழுந்துட்டதா எங்களுக்கு கல்லூரியில இருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்த உடனே நாங்கள் அனைவரும் பதறி போய் ஓடி போய் பார்த்தோம். குழந்தைக்கு உயிர் இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். குழந்தை இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. குழந்தைய நாங்கள் அனைவருமே போய் பார்த்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லூரிக்கு போனோம். கல்லூரிக்கு போயிட்டு பார்க்கும்போது நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி குழந்தை 3வது மாடியிலேருந்து விழுந்துட்டு தான் சொல்கிறீங்களே, இதை எப்படி நாங்கள் நம்புறது? நிறையா நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா, பள்ளியிலையோ இல்லை கல்லூரியிலையோ பார்த்தீங்கன்னா, கல்லூரிக்காரங்க ஏதாவது செஞ்சுட்டு குழந்தை மேலே பழி போட்டுடுறாங்க. இதை தான் நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படின்னு நாங்களும் எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் அங்க போயிட்டு கல்லூரியில கேட்டோம். இதுக்கு என்னங்க, நாங்க எதுக்காக பொய் சொல்லணும்? மத்தவங்க மாதிரி நாங்க கிடையாது. என்ன நடந்ததோ அதை தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு நாங்க சொல்றதுல சந்தேகம் இருந்தா வாங்க, நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறோம் அப்படின்னு அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லியிருக்குங்க. அவங்களும் அவங்களுடைய உறவினர்களும் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அந்த கல்லூரி நிர்வாகமும் உண்மையை ஒத்துக்கிட்டு வாங்க காமிக்கிறோம் அப்படின்னு அழிச்சிட்டு போய் காமிச்சிருக்காங்க. குழந்தை அங்கிருந்து வரது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தை அந்த மாடிக்கிட்ட நிற்கிறா. நின்றுட்டு இங்கேயும் இங்கேயும் நல்லா பார்க்குறாளாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குறா. பார்த்த பிறகு அவ குதிக்கிறா. அந்த குதிக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்து மனசு பதறி போயிட்டாங்க. பிள்ளைய உடனே இவங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனது இது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. இவங்களும் பார்த்துருக்காங்க. அதன் பிறகுதான் அவங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை கிடைச்சிது. குழந்தை தான் விழுந்துட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா புரிய வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது. குழந்தைய தான் போயிட்டு குதிச்சிருக்கா. அந்த ஒரு காரணத்தாலதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க காமிச்சிருக்காங்க. ஏன்னா கல்லூரி நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது. சிசிடிவி ஃபுட்டேஜை முழுமையா காமிச்சு பெற்றவர்களோட முழு சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க கல்லூரி நிர்வாகம். இதுவே நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா இந்த கொலகார கூட்டம் அந்த ரவிக்குமார் நம்ம கிட்ட 234 சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு ஏங்க இது நாள் வரையும் காமிக்காம இருக்கிறான்? அதுக்கு முக்கிய காரணம் அவன் மீது தப்பு இருக்கு. அவன் தான் நம்ம வீட்டு பிள்ளையோட உயிரை போக்கியிருக்கான். அந்த ஒரு காரணத்தாலதான் இந்த நாள் வரைக்கும் அவனுங்க சிசிடிவி பதிவை காமிக்காம இருக்கிறானுவோ. அந்த சாந்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டியிலே சொல்லியிருப்பா, எங்க கிட்ட இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவு அனைத்தும் ஒர்க் ஆகுது, அனைத்தையும் நாங்க போலீஸ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு அவ போலீஸ் மேல பழிய போட்டுட்டு போயிடுவா. ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உண்மையை எங்கேயாவது வெளியே சொல்லியிருக்காங்களா? பாத்தீங்களா? ஏன் சொல்லல அப்படின்னா அவங்களுடைய கடமை கொலகாரனை காப்பாற்றணும். அந்த வேலையை கனகச்சிதமா செய்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் நம்ம குழந்தைய எதுவும் பண்ணல அப்படின்னா அவன் என்னைக்கே சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவன்தான் நம்ம பிள்ளையோட உயிரை போக்கியிருக்கான். அந்த ஒரு காரணத்தால தான் இது நாள் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்காம மூடி மறைச்சிக்கிட்டு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில இருந்து அந்த அம்மா நமக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே சொன்னாங்க. இதே போல நம்ம வீட்டு பிள்ளையும் உயிரோட இருந்திருந்தா எந்த ஒரு கவலையும் இல்லையாம்மா. பிள்ளைய நம்ம அனைவரும் சேர்ந்து எப்படியாவது காப்பாத்திடலாம். ஆனா அந்த கொலகார பாவிவோ கொலைய பண்ணிட்டு பாப்பா மேல பழிய சுமத்தி இருக்கானுலே, இதை நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதாங்க.
அப்புறம் நானும் கேட்டேன், அம்மா பாப்பா ஏம்மா படிக்க வேண்டிய வயசுல இது போல ஒரு முடிவை எடுத்தா, ஏம்மா என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சி வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிருக்கு. அந்த விபத்த வந்து இந்த குழந்தையால தாங்க முடியல. தன்னுடைய தங்கை இறந்த அந்த சோகத்த இந்த குழந்தையால மீண்டு வர முடியாம இருந்திருக்கு. இது போல முடிவு எடுத்துட்டாமா, இதுதாம்மா காரணம். பிள்ளைக்கு வேற எந்த ஒரு குறையும் இல்ல. நம்ம தங்கச்சி நம்ம கூட இல்லையே அப்படின்னு நினைச்சு பிள்ளை உருகி போயிருக்கா. அந்த ஒரு காரணத்தால இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்மளுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா வருகிற 20/3/2025ங்க. நம்ம கொடுத்த அந்த கவுண்டர் பெட்டிஷனுக்கு அவங்க வந்து திரும்ப பதில் கவுண்டர் கொடுக்கணும். ஆனா கொடுக்காம முன்னாடி வந்து வாய்தா வாங்கியிருக்காங்க. இப்போ வருகிற 20/3/2005க்கு நமக்கு கவுண்டர் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. இல்லை இந்த தடவையும் நாட்களை கடத்திக்கிட்டு போவாங்களா அப்படின்னு தெரியலங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 20ஆம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க. ஒரு பள்ளிக்கூடத்திலயோ அல்லது கல்லூரிகளிலோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதோ இல்ல கல்லூரி நிர்வாகத்தின் மீதோ எந்த ஒரு தவறுதலும் இல்லை அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிருவாங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் 3வது மாடியில இருந்து குதிச்சுட்டான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட அந்த கல்லூரி நிர்வாகம் காமிச்சது. இப்போ சென்னையிலயும் காமிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தின் மீது அந்த கல்லூரிகள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிடுறாங்க. நம்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் தான் நம்ம வீட்டு பிள்ளைய உயிரை போக்கியிருக்கான். அந்த ஒரு காரணத்தாலதான் இது நாள் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்காம ஏமாத்திக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்துவாங்க? கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செய்யும். நீதி வெல்லும், தர்மம் ஜெயிக்குங்க. இவனுங்க தான் இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் தான் நம்ம வீட்டு பிள்ளைய கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு 13ஆம் தேதியே நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுங்க. ஆனா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை வந்து சட்ட நடவடிக்கை எடுக்காம கொலைகாரனை காப்பாத்திக்கிட்டு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க நாட்களை கடத்தினாலும் நீதித்துறையில இருந்து இவனுங்களால என்னைக்கும் தப்பிக்கவே முடியாதுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. இந்த குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வீடு திரும்ப அனைவரும் வேண்டிக்குவோங்க. நன்றி, வணக்கம். இந்த செய்தியை அனைவரும் நீங்களே கேளுங்க. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவி கல்லூரி வளாகத்தில் உள்ள 3வது தளத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன் வணக்கம். இந்த கல்லூரி மாணவி தற்கொலைக்கு ஈடுபட என்ன காரணம், அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கல்லூரி மாணவி கல்லூரி வளாகத்திலிருந்து 3வது தளத்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தவரை கல்லூரி நிர்வாகத்தினர் வந்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை வந்து இசபெல்லா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த மாணவி ஆசியா வயது 19, பிபி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே கல்லூரியில ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில இந்த மாணவி ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், இன்று தேர்வு எழுதியவர் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் அந்த தேர்வை எழுதி கொண்டிருந்தவர் பாதியிலிருந்து வெளியே வந்து 3வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுல மயக்கமடைந்தவரை ஸ்டெல்லா மேரிஸ் நிர்வாகம் வந்து பாதிக்கப்பட்ட நபரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய இசபெல்லா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இவருக்கு வந்து இடுப்பு மற்றும் கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. கவலைக்கிடமாகவும் அவர் இருந்து வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார். அதனால தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஏனென்றால் இவருடைய சகோதரி பாத்திமா வந்து அந்த 2 வருடங்களுக்கு முன்பு வாகன விபத்துல இறந்து விட்டதாகவும், அன்றையிலிருந்து மிகுந்த மன அழுத்தத்தில் அவர் இருந்து வந்ததாகவும். நீங்களும் அனைவரும் இந்த செய்தியை கேட்குறீங்க. இந்த செய்தியை கேட்கும் போது நம்ம அனைவருக்கும் ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்தியில என்ன சொல்றாங்க, அதாவது குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு காயம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க, என்னென்ன எலும்புகள்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஆனா நம்ம குழந்தைக்கு அந்த கொலகாரன் எப்படிலாம் பொய் சொல்லி நம்ம குழந்தைக்கு எப்படி எலும்பு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு மேலிருந்து குதிக்கிற ஒரு குழந்தைக்கு நேர்கோட்டுல விழா எலும்பு முறியுமா? நீங்களே சொல்லுங்க. என் அன்பு மகளை நீங்களே பாருங்களேன். நான் இழந்துட்டு எவ்வளவு தவிக்கிறேன் அப்படிங்கிறது அனைவருக்கும் புரியும். என் அன்பு மகள் அந்த அழகு முகத்தை நீங்க அனைவரும் பாருங்களேன்.
அனைவர் கண்ணுலையும் நம்மள அறியாமலே கண்ணீர் வருங்க. ஆனா காக்கி சட்டை போட்ட அந்த காவல்துறைக்கு மட்டும் மனசு இறங்கவும் இல்லை, உண்மையை வெளியே சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் வராம மூடி மறைச்சிக்கிட்டு கொலகாரனை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என் தங்கத்தை பார்க்கும்போது உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது பாருங்க. என் தங்கம் முகத்தை பார்க்கும் போதையாவது அவங்க மனசு இறங்காதா? அவங்க மனசு கல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. இது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க.